श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இந்த ஒரு அற்புதமான உபன்யாச காரியக்கிரம உபமாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரதாரா என்கிற ஒரு என்ன ஒரு காரியக்கிரமம் இருக்கோ அப்பேற்பட்ட இந்த ஸ்தோத்திரதாரா காரியக்கிரமத்துல இந்த ஸ்தோத்திரதாரா காரியக்கிரமத்தை ஏற்படுத்தி அடியேனுக்கும் கூட நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்தோத்திர விஷயமான ஒரு அர்த்தங்களை விஞ்ஞாபிப்பதற்கு ஒரு அவகாசத்தை கொடுத்திருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் பரம பூஜ்யரான ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி சார்த்தக விருத பூஷிதரான பகவத் ராமானுஜருடைய பிரதிநிதியாக பிரகாசிக்கும் பகவத் ராமானுஜருடைய அபராவதாரமாகவும் பிரகாசிக்கும் நமக்கு பூஜ்யர் மட்டுமில்லை, பக்திக்கும் பாத்திரராக இருக்கக்கூடியவர், பிரீத்திக்கும் பாத்திரமாக இருக்கக்கூடியவர். மகனீய விஷய பிரீத்திஹி பக்தின்னு சொல்றது. அப்படி ரொம்ப பிரியத்தமராகவும் இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீ 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 யதுகிரி யதிராஜ நாராயண ஜீயர் சுவாமி அவருடைய திருவடி தாமரைகளுக்கு சாஷ்டாங்க பிரணாமங்கள். அப்படியே இந்த ஒரு காரியக்கிரமத்திற்கு வேண்டிய எல்லா விதமான சப்போர்ட் அப்படின்னு நாம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோமோ அதற்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து கொண்டு வரும் மகாவித்வான், இன்றைய நாள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே சீனியர் மோஸ்ட்னு நம்ம லௌகிகமா சொல்லக்கூடிய ரீதியில இருக்கும் அடியேனுக்கு சிறு தகப்பனாராகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீ எம் ஏ வெங்கடகிருஷ்ணன் சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு சாஷ்டாங்க பிரணாமம். அப்படியே ஆன்லைன் மாத்தியமம் மூலமாக இந்த உபன்யாச காரியக்கிரமத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பாகவதோத்தர்களுக்கும் பாகவதோத்தமர்களுக்கும் அடியனுடைய சாஷ்டாங்க பிரணாமங்கள். இன்றைக்கு அடியேன் விஞ்ஞாபிக்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டா சுந்தர பாகுஸ்தவம். அதனுடைய 91வது ஸ்லோகத்திலிருந்து 95வது ஸ்லோகம் வரையில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுடைய ஒரு சங்கிப்தமான விவரணம். சுவாமி கூரத்தாழ்வான் அவர் மகா வித்வான், எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவர். முக்கியமாக அவருடைய வைபவம் அப்படின்னு சொன்னா அது விஷயாந்தரம் ஆயிடும். ஆனா சம்ஸ்கிருத பாஷையில எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஏகசந்தி கிராகின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் அவரிடத்துல இருந்தது. காஷ்மீரத்திற்கு சுவாமி எம்பெருமானார்
போதாயன விற்த்தியை கொண்டு வரதற்காக எழுந்துள்ள சமயத்துல அந்த போதாயன விற்பி பெரிய கிரந்தம்னு தெரியுது. இந்த பெரிய கிரந்தத்தை ஒரே நாள்ல கிரகித்து தம்முடைய புத்தியில தரித்த மகான் சம்ஸ்கிருதத்துல தீர் தாரணாவதி மேதான்னு சொல்லுவார்கள். அதாவது ஒரு மெமரி பவர் ரொம்ப அசாதாரணமாக இருக்கக்கூடியதை மேதாசக்தின்னு சொல்லுவார். அப்படியே பிரக்ஞாம் நவநவோன்மேஷாலினி பிரதிபாம் விதுகுன்னு சொல்லுவார். பிளாஷஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ், சில பேருக்கு சடனா பிளாஷ் ஆகுது சில ஐடியாஸ், அதுக்கு பிரதிபான்னு பேர். அந்த மாதிரி மேதா பிரதிபா ரெண்டும் அசாதாரணமாக இருந்த ஒரு பெரிய ஆச்சாரியன் சுவாமி கூறத்தாழ்வார். அவர் பஞ்சஸ்தவங்கள் அப்படின்னு 5 ஸ்தவங்களை ஆச்சரியமாக அருளி செய்திருக்கிறார். அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். என்ன, ரொம்ப நாளா இது கேட்டு இருக்கு. அந்த பஞ்சஸ்தவத்துல சுந்தரபாகு அப்படின்னு சொல்லக்கூடிய கள்ளழகர், அவருக்கு சம்ஸ்கிருதத்தை சுந்தரபாகுன்னு பேர். சுந்தரத்தோளுடையான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான அவருடைய அந்த பாகுனுடைய அதாவது அவருடைய தோளுடைய ஒரு சௌந்தரியம் அசாதாரணமானது. பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்திலே இருக்கக்கூடிய எல்லா அங்கங்களுக்கும் அசாதாரணமான ஒரு சௌந்தரியம் உண்டு. அதுல சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரானுடைய விஷயத்துல என்ன சொல்லுவார்கள் பூர்வாச்சாரியர்கள் அப்படின்னா, தோள் கண்டார் தோளே கண்டார் அப்படின்னு. யாராவது இப்படி இந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய தோளை பார்த்தால் அப்படியே பார்த்துட்டே இந்த தோளையே பார்த்துட்டு இருப்பாள். அந்த தோல்ல இருந்து அவர்கள் தங்களுடைய திருஷ்டியை வேற இன்னொரு விஷயமாக பண்றதற்கே அவளுக்கு வேண்டி இருக்காது. அப்படி அந்த தோளுடைய அழகே அவ்வளவு அழகா இருக்கும். திருமுக மண்டலம் கேட்கவே வேண்டாம், திருவடியினுடைய அழகு அதுவும் கேட்க வேண்டாம். அப்படி ஒவ்வொரு அந்த பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் அவ்வளவு ஆச்சரியமான அழகோட கூடினது. அதுல விசேஷமான அழகு இந்த கள்ளழகர்னு சொல்லக்கூடிய பகவானுடைய தோள். அதற்காக சுந்தரபாகு, சுந்தரத்தோளுடையான் அப்படின்னு அவருக்கு திருநாமம். அப்பேற்பட்ட அந்த திருமாதிரம் சோழமலை என்று இருக்கக்கூடிய திவ்ய தேசத்தில ஆராத்திய தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த சுந்தரத்தோளுடையானுடைய விஷயமாக சுவாமி கூறத்தாழ்வான் இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை ஆச்சரியமாக அனுகிரகித்திருக்கிறார். சம்ஸ்கிருத பாஷை யாருக்கு தெரியுமோ அவர்கள் நன்றாக அனுபவிக்க முடியும். சம்ஸ்கிருத பாஷை தெரியாதவர்களும் கூட ஓரளவுக்கு அனுபவிக்க முடியும். அந்த சம்ஸ்கிருத பாஷையினுடைய பிரௌடிமை, இந்த கவிதா சாமர்த்தியம், இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு இந்த சுந்தரபாகுஸ்தவத்தை யார் படிக்கிறாளோ, யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு சுலபமாக தெரியும். அந்த சமாசங்கள், சந்திகள், அப்படியே அலங்காரங்களுடைய ஒரு யோஜனை, அப்படியே வெவ்வேறு விருத்தங்கள்னு சொல்லக்கூடிய மீட்டர்ஸ்ன்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. சம்ஸ்கிருதத்துல எத்தனையோ செந்தஸ் விருத்தங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொன்னா ரொம்ப விஸ்தாரமா ஆயிடும். 10-15 நிமிஷத்துல ஒரு ஸ்லோகத்துக்கு சொல்லணும்னு ஆயோஜகர்களுடைய ஒரு ஆக்ஞை. அப்படி எல்லாம் சொல்லணும்னா பேக்ரவுண்டோட சொல்லணும்னா ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த சுந்தரபாகுன்னு சொல்லக்கூடிய கள்ளழகருடைய விஷயமாக ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் சுந்தரபாகு ஸ்தவஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொல்றது, தமிழ்ல ஸ்தவம்னு சொல்றது. ஸ்தவஹான்னு என்ன அப்படின்னா, ஸ்தவ ஸ்தோத்திரம் ஸ்துதிர் நுதிஹி, ஸ்தவஹா ஸ்தோத்திரம் ஸ்துதிஹி நுதிஹி, இதெல்லாம் பரியாய சப்தங்கள்னு நிகண்டு சொல்றது. அந்த ஸ்தோத்திரம் அப்படின்னா குணினிஷ்ட குணாபிதானம். ஒரு குணத்தை உடையவனிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை சொல்றதற்குத்தான் ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர். இல்லாத குணங்களை சொல்றதற்கு ஸ்தோத்திரம்னு வாஸ்தவமா பேர் கிடையாது. பகவானிடத்துல எல்லா குணங்களும் இருக்கிறபடியால எந்த குணங்களை சொன்னாலும் அது அன்வர்த்தமாகத்தான் இருக்கும், அது பொய்யாகாது. அந்த விஷயமாகவும் விஞ்ஞாபிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு.
அதெல்லாம் விஸ்தாரத்துக்கு போகாமல் இப்போ இந்த 91வது ஸ்லோகம் அதை அடியேன் விஞ்ஞாபிக்கிறேன். சாச்சலா வடதடாகதீர்கிகா ஜாஹ்னவி ஜலதிவர்திதः க்ஷயே ஸ்ருங்கசங்கமிதநௌர்மனோரபூः அக்ரதோண்டஜவபுர்ஹி சுந்தரா அப்படின்னு 91வது ஸ்லோகம். அடியேன் புறா விஞ்ஞாபித்தபடி ரொம்ப ஆச்சரியமான ஒரு சப்தாலங்காரங்கள்னு சொல்லுவா. சப்தாலங்காரம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவான்னு, ஒரு காவியம் அப்படின்னு வந்தது என்ன, சப்தார்த்தௌ சகிதௌ காவியம்னு சொல்லுவோம். இந்த சப்தார்த்த சாகித்யம், அதாவது சப்தத்தை விட்டு அர்த்தம் இருக்காது, அர்த்தத்தை விட்டு சப்தம் இருக்காது எங்கேயுமே உலகத்துல. நான் ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா அது ஒரு சமத்கார ஜனகமாக எப்பொழுது ஆகிறதோ அப்போ அதற்கு காவியம். சப்தார்த்தௌ சகிதௌ காவியம், ரமணீயார்த்த பிரதிபாதக சப்த காவியம் அப்படின்னு. இப்போ கடஹா பட்டஹான்னு சொன்னா அதுக்கெல்லாம் சாகித்யம் இருக்கு அங்கேயும். ஆனா அது ரமணீயார்த்த பிரதிபாதகமாக இல்லை. ரமணீயார்த்த பிரதிபாதகமாக எப்பொழுது அது ஆகிறதோ அப்போதான் அதற்கு காவியம்னு பேரு. அதுல இந்த ஸ்தோத்திர ரூபமான காவியங்கள் மிகவும் சிறந்தது. அந்த ஸ்தோத்திர ரூபமான காவியத்துல அந்த ஒரு சப்தங்களுடைய அமைப்பு என்ன இருக்கோ, அதுல இங்கிலீஷ்ல அதுக்கு ரைமிங் அப்படின்னு சொல்லுவா. ஏதோ ஒரு இது ரைமிங் அந்த மாதிரி 2-3 தான் இருக்கு. அதாவது சம்ஸ்கிருத பாஷையில எத்தனையோ சேகம், யமகம், அனுப்பிராசம், இப்படி எத்தனையோ அலங்காரங்கள், சப்த அலங்காரங்கள் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை நாம் கவனித்தால், சாச்சலா வடதடா கதீர்கிகா ஜாஹ்னவி ஜலதிவர்திதः க்ஷயே ஸ்ருங்கசங்கமிதநௌர்மனோரபூः அக்ரதோண்டஜவபுர்ஹி சுந்தரா. அனுப்பிராச அலங்காரம்னு சொல்லுவா. அந்த அனுப்பிராச அலங்காரம் ஸ்பஷ்டமா தெரியுது நமக்கு. இதுல ஒவ்வொரு சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லி அதனுடைய விவரணம் சொல்றது கொஞ்சம் நிறைய கால அவகாசத்தை அபேட்சிக்கிறது. அதனால அடியேன் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை பிரதானமாக விவரிக்கிறேன். என்ன விஷயம்னு கேட்டா, சுந்தரா அப்படின்னு பகவானுடைய ஒரு திருநாமத்தை சம்போதித்து, சுந்தர பாகுன்னு சம்போதிக்கிறார் ஒரு சில இடத்துல, சில இடத்துல சுந்தரான்னே சம்போதிக்கிறார். ஏன்னா பகவானுடைய பாகு மட்டும் சுந்தரம் இல்லை, சுந்தரே கிம் ந சுந்தரம்னு இன்னொரு இடத்துல கேட்கறது. அது வேற ஒரு பிரமாணம், வேற ஒரு கான்டெக்ட்ல. ஆனா இங்க இந்த இடத்துக்கும் ஸ்பஷ்டமா அன்வயிக்கிறது. சுந்தரே கிம் ந சுந்தரம். சுந்தரகான்னு சொல்லக்கூடிய பகவானுடைய ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்துல எதுதான் சுந்தரம் இல்லை, எல்லாமே அற்புதமான அழகை உடைத்தானது அப்படின்றது நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. இந்த ஒரு ஸ்லோகத்துல பகவானுடைய அந்த மத்ஸ்யாவதாரத்தை ஆச்சரியமா வர்ணிக்கிறார் சுவாமி கூரத்தாழ்வார். என்ன சொல்றார்? சாச்சலா வடதடா கதீர்கிகா ஜாஹ்னவி ஜலதிவர்திதः க்ஷயே. இந்த மத்ஸ்யாவதாரத்தினுடைய கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது பிரளய காலத்துல, மகா பிரளயம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்துல ஒரு மத்ஸ்யம், ஒரு சின்ன கமண்டலுல பகவான் மத்ஸ்யமாக அவதரிக்கிறான். ஒரு சமயம் அந்த சத்தியவிரத மனு அப்படின்ற மகாத்மா, அவர் பெரிய ரிஷி, அவர் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல அவருடைய கையில அந்த மத்ஸ்யம் பிரத்யட்சமாறுது. கேட்டா என்ன சொல்றது, யாரு நீன்னு கேட்டா, நான் தான் பகவான் அப்படின்னு அந்த சத்தியவிரத மனுவுக்கு தன்னுடைய ஸ்வரூபத்தை அந்த மத்ஸ்யம் மீனானது காட்டி கொடுக்கிறது. அதுக்கப்புறம் நீ என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றது. சொல்லிட்டு இந்த கமண்டலுல இருந்து ஒரு பெரிய கமண்டலுல என்னை விட்டுடு அப்படின்றது. சரி, பெரிய கமண்டலுல விட்டுடுறார் அந்த ரிஷி. மறுபடியும் மறுநாள் பார்த்தா பெரிய மத்ஸ்யமா மாறி விடுறது. சரி, இந்த கமண்டலம் போராது, பெரிய ஒரு இந்த பக்கத்துல கடாரம்னு சொல்லுவா. கடாரத்தில் பூரித்து வைத்தென்ன ஆழ்வார் சாதிக்கிறாரோ, நான் பெரிய அத லௌகிகமான தமிழ் பாஷையில அண்டான்னு சொல்லுவா. பெரிய இந்த பக்கத்துல எல்லாம் கர்நாடகால எல்லாம் நமக்கு குளிர் அதிகமா இருக்கக்கூடிய
இடங்கள்ல இந்த பெரிய கடாரம்னு ஒரு 10 குடம் தீர்த்தம் பிடிக்கும். அதுல நாம தீர்த்தத்தை காய்ச்சி தீர்த்தம் ஆடுறதுன்றது இந்த இந்த பக்கங்கள்ல கிரமம் குளிர் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல. அது லௌகிகமான பாஷையில தமிழ்ல அண்டா அண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்கு சம்பிரதாய பேரும் உண்டு. தமிழ்ல பிராச்சீனமான பேரு கடாரம்னு பேரு. கடாரத்தில் பூரித்து வைத்தேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இப்பதான் விஞ்ஞாபிச்சு அப்படி ஒரு பெரிய கடாரத்தை கொண்டு விடுறார். அது காட்டிலும் பெரியதாயிடுறது. அதை விட பெரிய கடாரத்தை விடுறார். அதுக்கப்புறம் அந்த மீன் சொல்றது இல்ல இல்ல முடியாது, இனிமே என்ன ஒரு பெரிய சரோவரத்துல விடு அப்படின்னு. பெரிய மீன் ஆயிடுது. அதுக்கப்புறம் பெரிசா 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 வளர்ந்துட்டே போறது. கடைசியில நதியிலையும் தாங்காம சமுத்திரத்துல பெரிய மீனா அது அமைஞ்சுடுறது. அப்படி பெரிசா ஆயிடுறது. அப்போ அங்கேருந்து ஒரு பெரிய படகு. அந்த மீனுக்கு இன்னொன்னு என்ன ஆகுது, அதெல்லாம் விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயமா 10 நிமிஷத்துல சொல்லவே முடியாது. மேல் கொண்டு மீனுக்கு என்ன ஆகுது, ஒரு கொம்பு, பெரிய ஒரு ஸ்ருங்கம்னு சொல்றாளோ இல்ல தமிழ்ல, அந்த மாதிரி ஒரு கொம்பு முளைச்சுடுது. முளைச்சா அந்த மீன் என்ன சொல்றதுன்னு, இந்த சப்தர்ஷிகள் அப்படியே அடுத்த சிருஷ்டிக்கு வேண்டிய பொருள்கள் என்னென்ன இருக்கும் அந்த பொருள்கள் எல்லாம் ஒரு படகுல வச்சுட்டு வாங்கோ. அந்த படகுக்கு ஒரு பெரிய கயிறை கட்டிட்டு அந்த கயிறை என்னுடைய இந்த கொம்புக்கு கட்டிடுங்கோ. நான் உங்களை அந்த பிரளய ஜனத்தை எல்லாம் தாண்டி ஒரு இடத்துல நான் உங்களை அழைச்சுட்டு போறேன். பிரளயம் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி இந்த சிருஷ்டியெல்லாம் மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மீன் சொல்றது. அந்த விஷயம்தான் இங்க சொல்றது. சா சலா வட தட்டா கதீர்கிகா ஜாஹ்னவி ஜலதி வர்த்திதா க்ஷயே. க்ஷயம்னா பிரளயம். அந்த பிரளயம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு மீனுடைய முட்டையிலேருந்து வெளியில ஒரு சின்ன காசாரம்னு சொல்லுவா, அதற்கு தமிழ்ல தீர்க்கிகான்னு சொல்லுவா. அந்த மாதிரி அதுல இருந்து பெரிய இதாயி அப்புறம் அந்த வைகை, அதாவது சுந்தரபாகு வைகை கரையில, வைகை என்கிற ஒரு ஆற்றின் கரையில இருக்கிறபடியால கங்கை போன்ற இருக்கக்கூடிய அந்த வைகை நதி, அவ்வளவு பெரிய வைகை நதி இருந்துன்னு தெரியுது அந்த காலத்துல. இப்போ அவ்வளவு தீர்த்தம் கிடையாது, இல்ல வந்தா சில சமயத்துல வருமோ என்னமோ அது எனக்கு தெரியாது. அப்படி இருந்து கடைசியில அந்த வைகையிலேருந்து பெரிய சமுத்திரத்திற்கு உன்னுடைய ஒரு அந்த பெரிய ஆகாரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சமுத்திரத்துல நீ போன. ஜாஹ்னவி ஜலதி வர்த்திதா க்ஷயே, அந்த பிரளயத்துல ஸ்ருங்க சங்கமித நௌர் மனோரபூத். நௌஹு, ஸ்ருங்கம்னா பெரிய அந்த கொம்பு. அந்த கொம்புக்கு கட்டப்பட்டது எது? நௌஹு. ஸ்ருங்க சங்கமித நௌஹு. நௌஹுன்னா படகு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, மனோஹோ அபூத், அந்த சத்தியவிரத மனோவுக்கு நீ பிரத்யட்சமாக ஆகி இதெல்லாம் பண்ணி அக்ரதா அண்டஜவபூர்ஹி சுந்தர சுந்தர அப்படின்னு இந்த அடுத்த சிருஷ்டிக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் இந்த பிரளயத்திலேயே, இந்த பிரளயம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்துல அதையெல்லாம் காப்பாத்தி அடுத்த சிருஷ்டிக்கு வேண்டிய ஒரு காரணங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அந்த சப்தர்ஷிகள் இத்தியாதிகள் அதெல்லாம் மத்ஸ்யாவதாரத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல விஸ்தாரமா வருது. விஷ்ணு புராணத்திலயும் வருது, அங்க பார்த்துக்க வேண்டும். அப்படி ஸ்ருங்க சங்கமித நௌர் மனோரபூஹு அக்ரதா அண்டஜவபுர்ஹி சுந்தரா அப்படின்னு சொல்லி அந்த சுந்தரபாகுவாக இருக்கக்கூடிய பகவானான ஸ்ரீமன் நாராயணனை ஸ்துதித்து அந்த மத்ஸ்யாவதாரத்தினுடைய வைபவத்தை காட்டுறார். அடுத்தது 92வது ஸ்லோகம். அது இன்னும் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஸ்லோகம். பிரளய ஜனீர பூர பூரி பூரித ஸ்வநிலயா வசன்னவதன பிரமத சரண்ய பூத சரணார்த்தினாகி சரணம் பவன் ஸ்வகிருபயா. ஜலதுதீரிதாம்புகலுஷீக்ரியாட்யகமனஸ்வபृष्ठविधृताचलकुलयेश मीनतनुरत्र सुन्दरभुजो वनाद्रिनिलयः. எவ்வளவு பெரிய ஸ்லோகம், எவ்வளவு அற்புதமான விருத்தம். பிரளய ஜனீர பூர பரிபூரித ஸ்வநிலயா வசன்னவதன
भ्रमरशरण्यभूत शरणार्थिना कि शरणं भवन् स्वकृपया चलरुदधीरिताम्बुकलुषीक्रियाढ्यकमनस्वपृष्ठविधृता अचलकुलयेश मीनतनुरत्र सुन्दरभुजो वनाद्रिनिलयः. அந்த மத்ஸ்யாவதாரத்தை இன்னும் ஆச்சரியமா வர்ணிக்கிறார். சுந்தரபுஜா வனாத்ரி நிலையா, அந்த அற்புதமான திருமாதிரும் சோலை மலை. அந்த திருமாதிரும் சோலை மலையில் பிரகாசிக்கின்ற சுந்தரபுஜா. அப்ப ஏற்பட்ட சுந்தரபாகுவான நீ எப்படி இருந்த அப்படின்னு கேட்ட. ஏஷ மீனதனு, ஒரு மீன் மத்ஸ்யம், அதனுடைய ஒரு சரீரத்தை, திவ்யமங்கள விக்கிரகத்தை நீ எடுத்து எங்களை எல்லாம் அனுகிரகித்திருக்கிறாய் அப்படின்னு சொல்ற. எதுல என்ன? பிரளய ஜனீர பரிபூரித பிரளயஜ நீர. பிரளயம் அப்படின்றது எப்ப ஏற்படுற சந்தர்ப்பத்துல எல்லாம் ஜலத்துல முழுகி போயிடும். சில புராணங்கள்ல சொல்ற, ஒரு பனின்னு சொல்றோமோ இல்லையோ, பனிக்கிறது பனின்னு, மழை பனின்னு நம்ம இந்த பக்கத்துல சொல்றோம். இந்த மழையினுடைய பனி எவ்வளவு பெருசா இருக்குமான, ஒரு யானையினுடைய தும்பிக்கை அளவுக்கு அந்த பிரளய ஜலத்துல வரக்கூடிய, பிரளய காலத்துல வரக்கூடிய மழையினுடைய ஒரு பனி அப்படியே ஒன் டிராப் ஆஃப் வாட்டர், ட்ரிசிலிங்னு சொல்றோமோ இல்லையா, அந்த ட்ரிசிலிங்கே அவ்வளவு பெருசா இருக்கு. அந்த பிரளயஜ நீர, பிரளயஜம் அப்படின்னு பிரளய காலத்துல உண்டாகக்கூடிய நீரம், ஜலம். நீர பூர, அந்த எவ்வளவு பெரிய ஜலசமூகம், அதாவது ஒரு ஜலத்தினுடைய பெரிய பரிமாணம். அதுல இருந்து பரிபூரித ஸ்வநிலையாவசன்னவதன பிரமதசரண்ய, தேவலோகம் எல்லா லோகங்களும் பூர்த்தி அப்படியே ஜலத்துல மூழ்கி கடக்கிறது. ஸ்வநிலையாவசன்னவதன பிரமதசரண்ய பூத. அப்போ என்ன பண்றது? எல்லாரும் துடிக்கிறா, எங்களை காப்பாத்து, எங்களை காப்பாத்து, எங்களை காப்பாத்துன்னு. யார் இருக்கிறார்களோ அவர்கள் துடிக்கிறார்களாம். இந்த பூத கணங்கள் எல்லாம் துடிக்கிறதுதான். பூத கணங்கள் மட்டும் துடிக்கல, பிரமதசரண்ய பூத சரணார்த்தி நாக்கி. நாக்கான ஸ்வர்க்கம்னு பேரு. ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நாக்கிகள் அப்படின்னா தேவதைகள். இந்த தேவதைகள் எல்லாம் துடிக்கிறாளாம். ஐயோ எங்களை காப்பாத்து, எங்களை காப்பாத்து, எங்களை காப்பாத்துன்னு அப்படியே துடிக்கிறாளாம். அவர்களுக்கு நீ சரணார்த்திகளாக வந்த அந்த தேவதைகளுக்கு நீ சரணமாக ஆனாய் அப்படின்றார். சரணாக்கி சரணம் பவன்னு. அப்படி ஆழ்ந்து, எப்படி, எதனால, என்ன, எதற்காக சரணாகதி காட்டணும் அவர்களுக்கு? நீ சரண்யனாக ஆகணும் அப்படின்னு. ஸ்வகிருப்பையா, உன்னுடைய நிருஹேதுகமான கிருப்பையாலே சரணார்த்திகளுக்கெல்லாம் நீ சரண்யனாக இருக்கிறாய் அப்படின்ற. அப்படி வந்து சலதுதீரித அம்பு கருஷீ கிரியாட்ஜகமனஹ ஸ்வபிருஷ்ட விதிருதாச்சல குலயேஷ மீனதனுரத்ர சுந்தரபுஜோ வனாத்ரி நிலையஹ. அவர்களெல்லாம் அப்படி போன சந்தர்ப்பத்துல பகவானுடைய விஷயத்துல சரணம் அடைந்த சந்தர்ப்பத்துல என்ன சொல்றார்? சலதுதீரித அம்பு கலுஷீ கிரியாட்யகமனஹா. அந்த சமுத்திரம்லாம் அப்படி நிறைஞ்சு வருது. அதனால எல்லாம் கலுஷிதமாயிடுது, அந்த இடமெல்லாம் கலுஷிதமாயிடுது. எங்க போடுன்னே தெரியல அவளுக்கு. கலுஷீ கிரியாட்யகமனஹா, அப்படி எங்க போகணும்னே தெரியாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த தேவதைகள், சப்தர்ஷிகள் அடுத்த சிருஷ்டிக்கு வேண்டிய என்னென்ன பொருள்கள் இருக்கோ அதையெல்லாம் ஸ்வபிருஷ்ட விதிருத அச்சல குலயேஷ, அதோட இந்த சமுத்திரங்கள், பர்வதங்கள் அதெல்லாம் கூட அந்த ஒரு படகுல வந்துடுத்தான். அந்த படகை உன்னுடைய முதுகுக்கு மேல், அதாவது அந்த ஒரு கொம்பு இருந்தது அதுக்கு கட்டினான்னு சொல்றாளோ இல்லையோ, அதையெல்லாம் உன்னுடைய முதுகாலை நீ தாங்கிக் கொண்டு ஸ்வபிருஷ்ட விதிருத அச்சல குல, சப்த பர்வதங்களும் அந்த படகுல வந்துடுத்து. அதையெல்லாம் நீ உன்னுடைய முதுகிலே தாங்கிக் கொண்டு எல்லாரையும் காப்பாத்தி எங்களை எல்லாம் அனுகிரகித்தாய். ஏஷ மீன தனுரத்ர சுந்தர புஜோ
வனாத்ரி நிலையா அப்படின்னு அந்த நீ சுந்தரபாகுவான நீதானே இதெல்லாம் பண்ணின அப்படின்னு சொல்லி அந்த சுந்தரபாகுவை ஸ்தோத்திரம் பண்றார். இதோட இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு வியாக்கியானம் பூர்த்தியா இருக்கு. 93வது ஸ்லோகம். स्वपृष्ठे पृष्ठाद्रिभ्रमणकिरणैः किञ्च फणिनः विकृष्टिव्याकृष्टिव्यतिविधुतदुग्धाब्धिचलितैः अविस्पन्दो नन्दन् विकसदरविन्दे क्षणरुचिः पुरा भूः सिंहाद्रेः प्रियतम हरे कच्छपवपुः. இன்னொரு தடவை ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்றேன். அதாவது ராமாயணத்தினுடைய விஷயத்துல சொல்றது பாட்யே கேயேச்ச மதுரம் அப்படி. சாதாரணமா ஸ்லோக ரூபமா படிச்சாலும் ரொம்ப மதுரமா இருக்கும் அப்படின்னு, கான ரூபமாக அதை ராக சம்யோஜனாதிகள் பண்ணினாலும் கூட ரொம்ப மதுரமா இருக்கும் அப்படின்னு ராமாயணத்தை பத்தி எப்படி சொல்றதோ அப்படி நம்ம பூர்வாச்சாரியர்களாக இருக்கக்கூடிய அநேக ஆச்சாரியர்கள், சுவாமி எம்பெருமானாராக இருக்கலாம், விசேஷமாக சுவாமி ஆமனாச்சாரியர், சுவாமி கூரத்தாழ்வான், சுவாமி பராசர பட்டர், இவர்களுடைய ஸ்தோத்திரங்கள் தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை தவிர எல்லா பூர்வாச்சாரியர்களும் ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திர காவியங்களை ரச்சித்திருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்ச விஷயம்தான். சுவாமி வேதாந்த தேசிகனாக இருக்கலாம், அப்படியே சுவாமி மணவாள மாமுனிகள், எல்லோரும் அவர்கள் மகா கவிகள். அவர்களுடைய ஒரு அருளிச்செயல்கள் தான் பாட்யே கேயேச்ச மதுரம் அப்படின்றதற்கு இலக்காக இருக்கக்கூடிய விஷயம். ஸ்வப்ருஷ்டே பிரஷ்டாத்ரிப்ரமணகிரணைः கிஞ்ச ஃபணினः விக்ருஷ்டிவ்யாக்ருஷ்டிவ்யதிவிதுததுக்தாப்திசலிதைः அவிஸ்பந்தோ நந்தன் விகசதரவிந்தே க்ஷணருச்சிः पुरा भूः सिंहाद्रेः प्रियतम हरे कच्छपवपुः. இரண்டாவது அர்த்தத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை முன்னாடி விஞ்ஞாபிச்சு விடுறேன். கச்சபவபுகு ஒரு ஆமையினுடைய ஒரு ஸ்வரூபத்தை நீ ஸ்வீகரித்தாய். நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னு, புராபூஹு கச்சபவபுஹு, அந்த காலத்துல ஏதோ ஒரு யுகத்துல நீ ஆமையினுடைய ஒரு சரீரத்தை ஸ்வீகரித்தாய். நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னு, விகசதரவிந்தே க்ஷணருச்சிஹி, பகவானுடைய ஒரு திவ்யமங்கள விக்கிரகமானது எப்பேற்பட்டதுன்னா அவனுடைய எல்லா அங்கங்களையும் ஒரு தாமரைக்கு சதிருஷமாக பாவிக்கிறார்கள். அதுக்குதான் ஸ்ரீமத் பாகவதத்துல நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே, அவனுடைய அந்த தொப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாபி, அதுல இருந்து ஒரு கவனம் ஏற்பட்டது. அவன் எப்பொழுதும் கமலமாலையை அணிந்து கொண்டிருக்கிறான். அப்படியே நமः பங்கஜ நேத்ராய தஸ்யேதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படின்னு உபனிஷத்திலேயே வந்துடுறது. அந்த பகவானுடைய திருக்கண்களுடைய ஒரு அழகு எப்பேற்பட்டதுன்னு, யதா புண்டரீகம், அதாவது ஒரு கமலத்தை போன்றது. அவனுடைய திருவடி அதுவும் கமலத்தை போன்றது. இங்க அதான் சொல்றார், விகசதரவிந்தே க்ஷணருச்சிஹி, அவனுடைய அந்த திருக்கண்களானது எப்படின்னா விகசதரவிந்த ஈக்ஷண ருச்சி, அப்பொழுதுதானே விகாசத்தை அடைந்திருக்கக்கூடிய கமலம் போன்றவை, கமலம் போன்றது. அவன் என்ன பண்ணினான், அவிஸ்பந்தோ நந்தன்னு, அப்படியே அசையாம அப்படியே இருந்தான். எங்க அப்படின்னு, விக்ருஷ்டிவ்யாக்ருஷ்டிவ்யதிவிதுததுக்தாப்திசலிதைஹி,
பிரசித்தமான ஒரு சரித்திரம் க்ஷீரசமுத்திர மதனம் அப்படின்றது. இந்த க்ஷீரசமுத்திர மதனம் எல்லா புராணங்கள்லயும் சொல்லப்படுது. யோக சாஸ்திர முறையில அதற்கு விசேஷமான அர்த்தம். அந்த க்ஷீரசமுத்திரத்தை மதித்தால் அமிர்தம் கிடைக்கும் அப்படின்னு பகவானான ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மா மூலமாக தேவதைகளுக்கு தெரியப்படுத்துறார். தேவதைகளுக்கும் தேவாசுரா சம்யத்தாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரமத்துல தேவதைகளுக்கும் ராட்சசர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பொழுதும் யுத்தம் நடந்துட்டே இருக்கும். 1000 வருஷம், 2000 வருஷம், 10,000 வருஷம், 1,00,000 வருஷம் அப்படின்னா யுத்தம் நடக்குது. அப்படி நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எத்தனையோ சமயத்துல தேவதைகளுக்கு பராபவம், தோல்வி ஏற்படுது. அப்படி ஏற்பட்ட சந்தர்ப்பத்துல இவர்களெல்லாம் பிரம்மாவினிடத்துல போய் கேட்கிறார்கள். அவர்களெல்லாம் போய் பிரம்மாவோட கூடி போய் பகவானான ஸ்ரீமன் நாராயணனிடத்துல கேட்ட சந்தர்ப்பத்துல, நீங்கள் இந்த க்ஷீர சமுத்திரம்னு ஒரு சமுத்திரம், சப்த சமுத்திரங்களை பத்தி சம்ஸ்கிருதத்துல நம்ம பாகவதாதி புராணங்கள்ல வருது. க்ஷீர சமுத்திரம், ததி சமுத்திரம், மது சமுத்திரம் அப்படின்னு. இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது வரும் தவண சமுத்திரம் தான். அதை தாண்டி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த சப்த சமுத்திரங்கள், இன்னும் 6 சமுத்திரங்கள் இருக்குன்னு சொல்றோம். இந்த க்ஷீர சமுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல் நமக்கு 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்று. அந்த திருப்பார்கடல் என்ன இருக்கோ அதை நீங்கள் கடைந்தால், ஒரு நாம் 3 தாளியிலே தயிரை நிறுத்து வெண்ணெய் திரட்டுமா போலே அப்படின்னு அதை கடையிறதுன்னு சொல்லுவார். இப்போல்லாம் மிக்சி வந்துடுது. அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னு, அந்த பாலை அமுது குத்தி, அதாவது ஒரே குத்துறதுன்னு சொல்லுவார். சம்பிரதாய பாஷையில அமுது குத்துறது, அமுது ஊத்துறதுன்னு சொல்லுவார். அந்த அமுது குத்தி அதை தயிராக ஆக்கி அது மேல இந்த கிரீமி லேயர்னு சொல்றாலோ இல்ல ஏடுன்னு சொல்லுவார். அதை எடுத்து அதை ஒரு ஜாடியில வச்சு அதை இந்த ஜாடிக்கு ஒரு மத்துன்னு சொல்லுவார், மத்து கோலுன்னு. அதுக்கு ஒரு கயிறை வச்சு இப்படியே கடைஞ்ச அதுல இருந்து வெண்ணெய் அப்படியே வரும். இங்க சின்ன வயசுல எல்லாம் அந்த மாதிரிதான் பண்ணுவேன். இப்போ எல்லாம் மிக்சி வந்துடுத்து, மெஷின் எல்லாம் வந்துடுத்து. அப்படி அது மதனம்னு அந்த க்ஷீர சமுத்திரத்தை அப்படி கடைந்தால், மதித்தால் அதுல இருந்து அமிர்தம் கிடைக்கும். அந்த அமிர்தத்தை நீங்கள் சாப்பிட்டு விட்டால் உங்களுக்கு ஷாவே கிடையாது, மரணமே கிடையாது. அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க. க்ஷீரசமுத்திரம் மதனம் பண்ணோம்னா எப்படி? க்ஷீரசமுத்திரம் எத்தனை பெரிய, க்ஷீரசமுத்திரத்தினுடைய ஒரு சைஸ் யார் சொல்ல முடியும்? இந்த சமுத்திரத்தினுடைய, லவண சமுத்திரத்தினுடைய சைஸே நமக்கு தெரியாது. இப்போ பெசிபிக் ஓஷன் அப்படின்னு எடுத்துட்டா எத்தனை பெரிய, என்ன ஹெக்டேர் கணக்குல சொல்ல முடியுமா? இந்த மைல் கணக்குல சொல்ல முடியுமா? அதுல ஆழம் எவ்வளோன்னு, டெப்த் எவ்வளோன்னு எத்தனையோ இடத்துல டெப்த் தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க. அந்த பெசிபிக் ஓஷன் நமக்கு 10,000 அடி, 20,000 அடி, 30,000 அடி இப்படின்னு சொல்றோம். இப்படி இந்த லவண சமுத்திரமே இப்படி இருந்த க்ஷீர சமுத்திரம் எத்தனை பெருசா இருக்கு. அதை கடையினான்னா அப்போ அதுக்கு முதல்ல ஒரு மத்து, அந்த ஒரு மத்தினுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய, கன்னடத்துல கடைகோலு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேணும்னா பெரிய அந்த மந்திர பர்வத்தம் தான் இது பண்ண முடியும். அந்த மந்திர பர்வத்தத்தை தூக்கின்னு முதல்ல வைக்கணுமே அந்த க்ஷீர சமுத்திரத்துல. அப்புறம் கடையிறது எப்படி? அதற்காக பகவான் என்ன சொல்லி கொடுத்தானா, அந்த அசுராளை நீங்க, அசுராளுக்கு தான் எப்போ சக்தி அதிகம். சாதாரணமா ஒரு நல்லவன் ஒருத்தன் இருக்கான், ஒரு கிரிமினல் இருக்கான்னா நல்லவனுக்கு சரீரத்துல சக்தி அதிகமா, கெட்டவனுக்கு தான் சரீரத்துல சக்தி அதிகம். நல்லவனுக்கு புத்தி அதிகமாயிடும். அந்த மாதிரி அந்த அசுரர்களுக்கு இந்த சரீர சக்தி ரொம்ப பிரமாதமா இருக்குமா. தேவதைகளுக்கு அவ்வளவு போராது. வேடிக்கையா சொல்லுவா இந்த பக்கத்துல, புளிச்சாறு தின்னவருக்கு ஹேக சக்தி பருத்து அப்படின்னு. புளிச்சாறு என்ன, இந்த சாத்தமது நாம சாப்பிடுறோமோ இல்லையோ, அது வெறும் புளி அதுல இருந்து பண்ணிருக்க அந்த அதை சாப்பிடுறவர்களுக்கு, அதை சாப்பிடக்கூடியவர்களுக்கு எங்கேன்னு சக்தி வரும்னு இந்த பக்கங்கள்ல சொல்லுவார். அப்படி அதாவது அதே இந்த நான் வெஜிடேரியன் ஃபுட், மாம்சாகாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு சரீரத்துல நிறைய அந்த மசில் எல்லாம் பில்ட் ஆகும். அந்த மசில் எல்லாம் பில்ட் பண்ணாம இப்ப கூட அவர்கள் எல்லாம் நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடுறாரு. அதுக்குதான் ராட்சசர்களுக்கெல்லாம் ராட்சசா பிஷிதாசனாகனே பேர் அவர்களுக்கு ராமாயணத்துல வருது. மாம்சத்தையே சாப்பிடக்கூடியவர்கள் அவர்கள்.
அதனால பகவான் சொன்னான அவாட இதா கூப்பிட்டுக்கோங்கோ, அப்போதான் நீங்க இந்த ஒரு க்ஷீராப்தி மதனத்தை பண்ண முடியும் அப்படி. சரி போய் அப்புறம் அவளோட கொஞ்சம் டெம்பரரியா ஒரு ஸ்நேகத்தை பண்ணி இந்த தேவதைகள் தான் கூப்பிட்டார்களாம். கதையெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்லணும். இப்ப பிரகிருதத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் சங்கிப்தமா விஜாபிக்கிறேன். அப்போ மந்திர பர்வத்தம் தான் எடுத்துட்டு வந்து அதை இந்த கடைகோலாக வச்சுக்கணும் அப்படின்னு எந்த சந்தர்ப்பத்தை மந்திர பர்வத்தத்தை அங்கேருந்து கொண்டுடணும்னா என்ன பண்ண முடியும்? தேவதைகளும் அசுரர்களும் எல்லாம் சேர்ந்தார்களாம், யாராலையும் முடியவே இல்லை. அப்புறம் உடனே அங்கேருந்து பகவானுடைய ஆக்ஞையாலே பெரிய திருவடி கருட பகவான் அவன் வந்து ஒரே க்ஷணத்தை அதை கொண்டு வந்து வச்சுட்டான். சரி அப்புறம் கடையறதுக்கு கயிறு வேணுமே, என்ன பண்றது? சரி வாசுகி பெரிய சர்ப்பம், எவ்வளவு பெரிய சர்ப்பம், எவ்வளோ ஆயிரக்கணக்கான அடிகள், அதாவது அதனுடைய ஃபுட் எவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீட், அது அதனுடைய உயரம். சரி வாசுகியை ஒன்னையே வச்சு நம்ம கடையினோம்னா சரி. சரி பகவான் சொல்லி கொடுத்தானா ஒரு வேலை பண்ணுங்கோ, நீங்க அந்த வால் பக்கம் இருக்க அதை பிடிச்சு நீங்க இடுங்கோ, இந்த ராட்சசர்களுக்கு அந்த தலைப்பக்கத்தை கொடுத்துடுங்கோ அப்படி. அப்போதான் அந்த வாசுகியினுடைய அந்த கடிஞ்சா என்ன ஆகுது, உள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் வெளியில வருமோ இல்லையோ, அப்போ அந்த விஷயம் எல்லாம் வந்து அப்படியே ஆகாரத்தால திண்டாடி போயிட்டானா எல்லாரும், விசேஷமா ராட்சசர். அப்போதான் பரமசிவன் வந்து அந்த விஷத்தை ஸ்வீகரித்து அவனுடைய கண்டத்துல அப்படியே கீழே போனா அந்த விஷம் போனா செத்து போயிடுவா இல்லையா, அதனால அங்கேயே கண்டத்திலேயே அப்படியே வச்சு விட்டான். அதுக்காக தான் நீலகண்டன் பேரு, அதெல்லாம் அவளுடைய கதை வருது. ஆனா கொஞ்ச நாளைக்கு அடைஞ்சதுக்கு அப்புறமே என்ன ஆச்சு, அந்த மலை உள்ள அப்படியே முழுக ஆரம்பிச்சு. அப்போதான் பகவான் கூர்ம ரூபியாக வந்து அந்த மலைக்கு கீழே போய் அதை அப்படியே அவிஸ்பந்தோனந்தன்மே அசையாம அப்படியே அதை தரிச்சான. எதுல இருந்து அசையாம? விகிருஷ்டிவ்யா கிருஷ்டிவ்யதி விதுத துக்தாப்தி சலிதைஹி. எத்தனை பெரிய பர்வத்தம், அதை இப்படி ஒரு இந்த வாசுகி என்ற பெரிய சர்ப்பத்தால ரெண்டு எல்லா இடத்துலயும் இந்த பக்கம் ஆயிரக்கணக்கான தேவதைகள், அந்த பக்கம் ஆயிரக்கணக்கான ராட்சசர்கள் அப்படியே இழுக்கிறா இழுக்கிறா இழுக்கிறா. ரெண்டு பக்கத்துலயும் இழுத்தா எவ்வளவு ஒரு பரிஸ்பன்னம், எவ்வளவு அதுல ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அப்படி பெரிய ஃப்ரிக்ஷன் விகிருஷ்டிவ்யா கிருஷ்டி அதை இழுத்து இழுத்து இது பண்ண அதுல இருந்து விதுத துக்தாப்தி சலிதை. அவ்வளவு ஆச்சரியமான தாங்க முடியாம இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன். அப்படி இருந்தாலும் கூட அந்த அந்த மலையானது முழுகாம அவிஸ்பந்தகா, முழுகாம அப்படியே அசையாமல் அந்த ஒரு பேச கொடுத்தது யாருன்னு கூர்மரூபியான பகவான். அதுதான் ஸ்வபிருஷ்டே பிரஷ்டாத்ரி பிரமண கிரணைஹி, அந்த தன்னுடைய முதுகுல அந்த பர்வதத்தை தரித்து கிஞ்ச பணினகா விகிருஷ்டிவ்யா கிருஷ்டி, பணின்னா சர்ப்பம், இந்த சர்ப்பத்தை இழுத்து இழுத்து அதை கடையிற. அப்படி கடைஞ்சுட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எத்தனை ஃப்ரிக்ஷன் ஏற்படுறது, எத்தனை மூவ்மெண்ட் ஏற்படுறது. அப்படி இருந்தாலும் கூட அசையாமல் படுத்து கொண்டிருந்து அவிஸ்பந்தகா நந்தன் சிரமப்பட்டு அப்படியே படுத்துட்டியான்னா இல்லை, பகவானுக்கு சிரமமே கிடையாது. எப்பேற்பட்ட ஒரு பாரத்தையும் தாங்கக்கூடியவன் பகவான். ரெண்டு விதமா பாரத்தை தாங்கக்கூடியவன். பக்தர்களுடைய நம்பிக்கை என்கிற பாரத்தை தாங்கக்கூடியவன் பகவான். எவ்வளவு நம்பினாலும் இன்னும் நம்பினாலும் பகவான் அந்த நம்பிக்கையெல்லாம் பூர்த்தி பண்றான். நமக்கு இன்னைக்கு அனுபவத்துக்கு வர்றது கஷ்டம். நாம நம்பி இருக்குமே பகவான், ஏன்னா நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. 90% எதுவும் நடக்காது. நடக்காமலே நினைக்காமே எத்தனையோ நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும். ஜென்ரலா நடக்காதுன்னா ஜனங்களுடைய அனுபவம் சொல்லலாம். சில பேரை புண்ணியவான்களா இருக்கிறவர்களுக்கு நடக்கலாம். ஆனா நமக்கு நம்முடைய கர்மத்தினுடைய விஷயம் எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால நாம் என்ன வருதோ அதை எடுத்துக்கணும். கன்னடத்துல சொல்லுவா பாலிக பந்துட்டு பஞ்சாமிர்தம். நமக்கு எது கிடைக்கிறதோ அதே பஞ்சாமிர்தமா நாம சாப்பிடணும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பகவான் அவனுடைய பேர்ல எவ்வளவு பாரத்தை வேணுமானாலும் போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த திருஷ்டியிலையும் சொல்லலாம். ஒரு பக்தி நம்பிக்கை அப்படின்ற திருஷ்டியில அவன் பேர்ல நாம பாரத்தை போட்டால் நமக்கு கண்டிப்பா அவன் அந்த பாரத்தை தாங்கி நமக்கு என்ன நல்லது பண்ணுமோ அது பண்றான்
அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த பெரிய அப்படியெல்லாம் அந்த ஃபிக்ஷன்ல அந்த ஒரு இதெல்லாம் சலனங்களால ஏற்படக்கூடிய என்னென்ன சிரமங்கள் இருக்கோ அதெல்லாம் லட்சியம் பண்ணாமல் அதையெல்லாம் ஹி சஸ்டெயின். அவிஸ்பந்தோ நந்தன் விகசதரவிந்தே க்ஷணருச்சி புராபூ சிம்ஹாத்ரே பிரியதமஹரே கச்சபவபுஹு. ஆச்சரியமா வர்ணிக்கிறார் பாருங்க. அப்படியே நாம யாராவது ஒரு ஆர்டிஸ்டா இருந்தால் அப்படியே அதை எழுதிவிடலாம். இந்த அவ்வளவு கன்னடத்தை சொல்லுவா கண்ணிகை கட்டுவந்த அப்படின்னு, அதாவது நேரா அப்படியே தெரிஞ்சு விடுற மாதிரி ஆச்சரியமா வர்ணிக்கிறார். ஸ்வபிருஷ்டே பிரஷ்டாத்ரி பிரமண கிரணை கிஞ்ச பணினஹ விகிருஷ்டிவ்யாகிருஷ்டிவ்யதி விதுத துக்தாப்தி சலிதைஹி அவிஸ்பந்தோ நந்தன் விகசதரவிந்தே க்ஷணருச்சிஹி புராபூ சிம்ஹாத்ரே பிரியதமஹரே கச்சபவபுஹு அப்படின்னு இந்த கூர்மாவதாரத்தை வர்ணித்ததுக்கு அப்புறம் கிரமமாக வராக அவதாரத்தினுடைய வர்ணனம். ஜகத் பிரதீனம் புனருத்திதீர்ஷதः சிம்ஹக்ஷிதிக்ஷின்நிலயஸ்தசுந்தரா புராவராஹஸ்ய தவேயமுர்வரா தம்ஷ்ட்ராஹ்வயேந்தோः கில லக்ஷ்மலக்ஷிதா. ஆச்சரியமான ஒரு விருத்தம், ஆச்சரியமான சந்தஸ், அதற்கு தகுந்த மாதிரி சாகித்ய ரச்சனை, பெரிய ஒரு புலவர் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஜகத் பிரதீனம் புனருத்திதீர்ஷதः சிம்ஹக்ஷிதிக்ஷின்நிலயஸ்தசுந்தரா புராவராஹஸ்ய தவேயமுர்வரா தம்ஷ்ட்ராஹ்வயேந்தோः கில லக்ஷ்மலக்ஷிதா. ஹே பகவானே அப்படின்னு மறுபடியும் இந்த இடத்துல சுந்தரா அப்படின்னு சம்போதனம் பண்றது. அத்தியந்த சௌந்தரியத்தோட கூடின ஹே பகவானே அப்படின்னு சொல்லி சிம்ஹக்ஷிதிக்ஷின்நிலயஸ்தா. பகவான் எந்த திருமாதிரம் சோலையில நிலைத்திருக்கிறானோ அந்த திருமாதிரம் சோலை மலைக்கு சிம்ஹக்ஷிதிஹி, அதாவது சிம்ம பர்வதம் அப்படின்னு பெயர்னு இதுல இருந்து தெரியுது. அடியனுக்கு தெரிந்த அளவுல ஆராய்ச்சி பண்ணேன். ஆனா எனக்கு ஸ்பஷ்டமாக ஒன்றும் ஆதாரங்கள் கிடைக்கல. பெரியோர்களிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா இங்கேயும் அப்படியே சொல்றார். இந்த இதுக்கு முன்னாடி புராபூ சிம்ஹாத்ரே பிரியதமஹரே கச்சபவபுஹு அப்படின்னு அந்த ஸ்லோகத்திலையும் அந்த திருமாதிரம் சோலை மலைக்கு சிம்ஹாத்ரி, சிம்ம பர்வதம் அப்படின்னு பெயருன்னு இந்த ஸ்லோகங்கள்ல எல்லாம் தெரியுது. அதனால இங்கேயும் தெரியுது, அடுத்த ஸ்லோகங்கள்லயும் தெரியுது. அப்படி சிம்ஹக்ஷிதிக்ஷின்நிலயஸ்தா அப்படின்னு சிம்ம பர்வதத்தையே உன்னுடைய ஆலயமாக, உன்னுடைய இருப்பிடமாக கொண்டிருக்கக்கூடிய ஹே சுந்தரனே, நீ என்ன பண்ணின அப்படின்னு கேட்ட. ஜகத்து பிரலீனம், பிரலீனம் ஜகத்து, இந்த பிரளய ஜலத்துல பூமி அப்படியே கீழே போயிடுத்தான். கீழே போய் பாத்தாளத்துக்கு போயிடுத்து. மறுபடியும் அதை மேல கொண்டு வரணும்னு புனஹா உத்திதீர்ஷதா, உத்திதீர்ஷா, உத்தர்த்தும் இச்சா, உத்திதீர்ஷா. சம்ஸ்கிருத பாஷையினுடைய திருஷ்டியில சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும். அதாவது சன்னந்த பிரயோகம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. இங்கிலீஷ்ல டெசிட்ரேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு. படித்தும் இச்சதி, பிபடிஷதி, அதாவது படிக்க விரும்புறான் அப்படின்றதுக்கு ஒரே சப்தம், வேற எந்த பாஷையிலையும் கிடையாது. பிபடிஷதி, பிபடிஷா. பிபடிஷதி என்ன? படிக்க விரும்புறான். அத்துமிச்சதி, ஜிகத்சதி, அத்துமிச்சா ஜிகத்சா, அதாவது சாப்பிடணும்னு ஒரு இச்சை வந்ததுன்னா அதுக்கு ஜிகத்சான்னு பேர். படிக்கணும்னு இச்சை வந்தது பிபடிஷா அப்படின்னு பேர். கந்துமிச்சதி, ஜிகமிஷதி, ஜிகமிஷா, கந்துமிச்சா, ஜிகமிஷா அப்படின்னு. அப்படி புனகா உத்திதீர்ஷதா, உத்திதீர்ஷான்னா உத்தர்த்தும் இச்சா, உத்திதீர்ஷா. அந்த உத்திதீர்ஷா உடையவனாக இருக்கக்கூடிய உன்னுடைய, அதாவது இந்த பூமியை மறுபடியும் மேலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு உனக்கு ஒரு இச்சை ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட சந்தர்ப்பத்துல நீ என்ன பண்ணேன்னு கேட்ட. புரா வராஹஸ்ய தவேயமுர்வரா. உர்வரான்னு ஒரு சப்தம், அபூர்வமான சப்தம்.
இந்த உருவரான்ற சப்தத்திற்கு பலவத் பூமி அப்படின்னு அர்த்தம். அதாவது நல்ல பலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பூமி, சத்வயுதமான பூமி. அப்படின்னு சத்வயுதமான பூமின்னு சத்வயுத்தம் அல்லாமல் இருக்கக்கூடிய பூமியே இருக்கான்னு கண்டிப்பா இருக்கு. இந்த பூமியிலேயே நம்ம இந்த குஜராத் பக்கம் அயோத்தியா இது இந்த புஜ் கட்ச்ன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போற சந்தர்ப்பத்துல நிறைய எத்தனையோ கோடிக்கணக்கான ஏக்கர்கள் இங்க ஒண்ணுமே வளராது. அதெல்லாம் ஊஷர கஷேத்திரம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. அதாவது எந்த விதமான ஒரு சசியமும் அதுல வளராது. ராமாயணத்துல பீஜம் உப்தம் இவ ஊஷரே அப்படின்னு. அப்படி இல்லாமல் உருவரான பலவத்தாக இருக்கக்கூடிய பூமி. நீ என்ன பண்ணேன்னா உன்னுடைய அந்த 2 கொம்பு இருக்கோ இல்லையோ, தம்ஷ்டம் இப்படி எடுத்து கொண்டு வந்து தம்ஷ்டாஹ்வயேந்தோ கில லக்ஷ்ம லக்ஷிதா, அந்த வெளுப்பா பளபளன்னு வெளுப்பா இருக்கான். அந்த பூமியினுடைய அந்த உடலில அந்த அந்த இந்த வெளுப்பு தன்மை அது என்ன ஆகுதுன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு எவ்வளவு ஆச்சரியமா வர்ணிக்கிறார் பாருங்க. புரா வராஹஸ்ய தவேயமுர்வரா தம்ஷ்டாஹ்வயேந்தோ கில லக்ஷ்ம லக்ஷிதா. அந்த பூமி அப்படி பார்த்த வராவதாரம் நீங்க படம் பார்த்திருப்பீங்க. அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் இமேஜினேஷன் அப்படியே இருந்துதான்னு கேட்டேன். நமக்கு இப்போ தெரியாது. ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு வராகம் அப்படின்னா அந்த வராக தன்மையோட, அதாவது அந்த 2 கொம்பு அதுல இருந்து இப்படி பூமியை எடுத்துட்டு வரக்கூடிய சித்திரம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படிதான் வர்ணிதமா இருக்கு. உண்மையா அப்படி இருந்ததா அப்படின்னு கேட்டா அது ஞானிகளை தான் கேட்கணும். யாருக்கு சாட்சா்காரம் ஆயிருக்கோ அவர்களை தான் நாம கேட்க முடியும். அப்படி அந்த பூமியானது உன்னுடைய அந்த கொம்புகளுடைய வெண்மை என்ன இருக்கும், வரா தம்ஷ்டாஹ்வயைந்தோஹோ, அதுல இருந்து அது லக்ஷ அப்படியே இட் இஸ் டிஃபைன்ட் பை தட் அப்படின்னு சொல்றாலோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த பூமியானது இருந்தது அப்படின்னு வராகாவதாரத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தினுடைய வர்ணனம். ஜகத் பிரதீனம் புனருத்திதீரிஷதா சிம்ஹக்ஷிதிக்ஷின்னிலயஸ்த சுந்தரா புராவராஹஸ்ய தவேயமுர்வரா தம்ஷ்டாஹ்வயேந்தோ கில லக்ஷ்ம லக்ஷிதா. 95வது ஸ்லோகம். இது நரசிம்மாவதாரத்தை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம். அதற்கு அனுகுணமான ஒரு விருத்தம், அதற்கு அனுகுணமான ஒரு சப்த விநியாசம். ஆச்சரியமான விஷயம். நவாயு பஸ்பந்தே யயது ரதவாஸ்தம் சசிரவி திசோ நஷ்யன் விஸ்வாப்யச்சலதச்சலாசாச்சலகுலா நபஷ்ச பிரச்யோதி क्वथितमपि पाथो नरहरौ त्वयि स्तम्भे शुम्भद्वपुषि सतिसे சுந்தர புஜா. ஆச்சரியமா வர்ணிக்கிறார். இன்னொரு தரம் அந்த ஸ்லோகத்தை கேட்கிறதே ஒரு ஆனந்தம். நவாயு பஸ்பந்தே யயது ரதவாஸ்தம் சசிரவி திசோ நஷ்யன் விஸ்வாப்யச்சலதச்சலாசாச்சலகுலா நபஷ்ச பிரச்யோதி क्वथितमपि पाथो नरहरौ त्वयि स्तम्भे शुम्भद्वपुषि सतिहे சுந்தர புஜா. எப்படி அந்த நரசிம்மாவதாரம் ஆகக்கூடிய சமயத்துல என்னென்ன ஆச்சு, இந்த அட்மாஸ்பியர் இருந்து நம்ம என்ன சொல்றோமோ அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது அப்படின்னு ஆச்சரியமா வர்ணிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, வாயு பஸ்பந்தே, என்ன ஆச்சு முதல்ல அப்படின்னு, பீஷாஸ்மாத்வாதே அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. பீஷோதேதி சூரியஹா பீஷாஸ்மாதக்னிஷ்டேந்திரஷ்டா அப்படின்னு பகவானுடைய ஒரு பயத்தாலுதான் வாயு சஞ்சரிக்கிறான் அப்படின்னு. இந்த இடத்துல அதற்கு ஆப்போசிட்டா சொல்ற. சாதாரணமா வாயு, அந்த வாயுக்கு என்ன பேருன்னா சதா கதிஹி மாதரிஸ்வா சதா கதிஹி ஸ்வசன ஸ்பர்ஷனோ வாயுர்மாதரிஸ்வா சதா கதிஹின்னு நிகண்டு சொல்றது. சதாகதி, ஒரு க்ஷணமும் வாயு ஒரு இடத்துல நிற்காது
அப்படின்னு பகவானுடைய பயத்தாலுதான் அது அப்படியே எப்பொழுதும் சஞ்சரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல இன்னொரு விதமா சொல்றார், இந்த சஞ்சரித்து கொண்டே இருக்கக்கூடிய வாயு பயத்தால அப்படியே நின்றுட்டான். நவாயு பஸ்பண்டே ஏயது ரதவாஸ்தம் சசிரவி. சூரிய சந்திரர்கள் 2 பேரும் அஸ்தமித்து விட்டார்களாம். எங்க நாம் பகவான் என்ன பண்ணிவிடுறாங்க, எப்படி பகவானுடைய அந்த ஒரு அசாதாரணமான தேஜஸை நாம எப்படி தடுத்து கொடுத்து. அப்புறம் திசஹா அனஷ்யன்னு, அதாவது ஒரு திக்குன்னு சொன்னா இது பூர்வ திக்கு, இது பশ্চিமம், இது உத்தரம், இது தட்சிணம்னு நாம விபாகம் சொல்றோமோ இல்லையோ, அந்த விபாகமே போயிடுதான். இந்த இது இப்ப ஏற்பட்ட திக்கு பூர்வம் பশ্চিமம், அதாவது மேற்கு கிழக்கு அப்படின்னு நம்ம விபாகம் சொல்றோமோ இல்லையா, அதெல்லாம் போயிடுது. அப்படியே இந்த பர்வத சமூகங்கள், அதாவது நம்ம இந்த மவுண்டன் ரேஞ்ச் அந்த மவுண்டன் ரேஞ்ச் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, விஸ்வாபி அச்சரது அச்சலா சாச்சத குலா, எல்லாம் பர்வதங்களும் அப்படியே அது அல்லாடி போறதுன்னு லௌகிகமான பாஷையில சொல்லுவான். நீ என்ன பண்றதுன்னு அப்படியே தவிக்கிறதுதான். நபஷ்ட பிரச்சோதி, ஆகாசமே கீழே விழுந்து. அதாவது லௌகிகமா என்ன சொல்லுவான், என்ன ஆகாசம் தலைமையில விழுந்துட போறதா என்ன அப்படின்னு சொல்றாலோ இது நீ உண்மையாவே விழுந்து. அப்புறம் கதிதமபி பாதஹா, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் இருக்க, பெரிய பெரிய சமுத்திரங்கள், பெரிய பெரிய காசாரங்கள், பெரிய இப்போ சில்கா லேக்கனா எத்தனையோ இட் இஸ் ஹேவிங் சம் ஏரியா ஆஃப் 10,000 ஸ்கொயர் மீட்டர்ஸோ ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸோ ஏதோ சொல்லுவோம். அந்த மாதிரி அதுல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் எல்லாம் அப்படியே அதெல்லாம் சூடா எடுத்தோம். क्वचितमपि पाथः, எப்போ நரஹரௌ த்வை ஸ்தம்பே சும்பத்வபுஷி சதி, அந்த பகவானுடைய அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஆறுதுன்னு இப்படி எல்லாம் ஆயிடுது. அதாவது நரசிம்ம பகவான் அவதரிச்சு ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணி பிரஹ்லாதனை உத்தரிக்க போகிறான் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம் எப்போ வந்ததோ, ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணான்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. நரசிம்ம புராணத்துல எத்தனை ஒரு ஹிரண்யகசிபுவுக்கும் நரசிம்மனுக்கும் எத்தனை ஒரு யுத்தம் ஏற்பட்டு, துவந்த யுத்தம் அபூருக்ரம் திவ்யம் வருஷ சஹஸ்ரகம் தைத்யேந்திர சாஹசம் திருஷ்ட்வா தேவா இந்திர புரோகமாக ஸ்ரேயः கஸ்ய பவேரத்ரைதி சிந்தா பராபவன்னே அப்படின்னா எத்தனை நரசிம்மனுக்கே ரொம்ப சமமாச்சு அப்படின்னு சொல்றது. ஏன்னா அந்த அந்த ஹிரண்யகசிபுவுக்கு அவ்வளவு அசாதாரணமான சக்தி இருந்தது. அதாவது எதற்காக அது சொல்றார்கள் அப்படின்னு கேட்டா, இப்போ பகவானுக்கு சக்தி குறைவுன்னா அந்த அர்த்தம் இந்த ஒரு க்ஷணத்துல சங்கல்பத்தாலேயே நாசம் பண்ணிடலாம். ஆனா ஒரு யுத்தம் அப்படின்றது வந்ததுன்னா எப்படின்னு ஒரு கேள்வி வருதோ இல்லையா, அந்த அர்த்தத்துல இது ராமாயணத்துல என்ன சொல்ற அப்படின்னு, ராவணனுடைய ஒரு வீரியமானது அசாதாரணமான வீரியம். அதுக்குதான் வால்மீகி வர்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல என்ன சொல்ற, ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமஹா ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர். அதாவது ஒரு ஆகாசத்தை நாம் எதற்கு உபமையாக சொல்லலாம் அப்படின்னு, ஆகாசத்துக்கே சொல்லணும். ஆகாசம் எது போல இருக்குன்னா ஆகாசம் போல இருக்கு, இன்னொரு உபமையை சொல்ல முடியாது. சமுத்திரத்திற்கு எது உபமை, வாட் இஸ் லைக் தி ஓஷன், ஓஷன் இஸ் லைக் தி ஓஷன். சாகர சாகரோபமா. அப்படி இது எப்படி உபமை அற்றதோ அனுபமம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. உபமானமே கிடையாது, எதற்கும் கம்பேரே பண்ண முடியாது. எதற்கும் நாம் சிமிலின்னு நாம என்ன சொல்றோமோ தெர் இஸ் நோ சிமிலி. அப்படி ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவா, அந்த ராவணன் அப்பேற்பட்ட மகாபலசாலி, அவனுக்கும் சக்கரவர்த்தி திருமகனுக்கும் ஏற்படக்கூடிய யுத்தம் எப்பேற்பட்டது, இட் இஸ் இன்கம்பேரபிள். அப்படி அந்த ஹிரண்யகசிபுவனுடைய யுத்தமும் நிருசிம்மனுக்கும் ஹிரண்யகசிபுவுக்கும் ஏற்படக்கூடிய யுத்தமும் இன்கம்பேரபிள்.
அந்த நிருசிம்மனுடைய அவதாரம் ஆறுதுன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் எப்படி ஒரு அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் எப்படி ஆயிடுத்துன்றதுதான் ஆச்சரியமா காட்டுறார். நவாயு பஸ்பந்தே வாயு ஹி பிகேம் ஸ்டில், அவன் சலிக்கவே இல்லை. அப்படியே ஏது ரதவாஸ்தம் சசிரவி, சூரிய சந்திரர்கள் 2 பேரும் அஸ்தமித்து விட்டார். திசா அனஷ்யன்னு, திக்குகள் தான் இது பூர்வம் இது பশ্চিமம் அப்படின்ற அந்த விபாகமே போயிடுது. எல்லா பர்வத்துக்கும் அப்படியே ஸ்தப்தமாயிடுது அப்படின்னு சொன்னா இல்ல, எல்லாம் அப்படியே அப்படியே அசங்கிறது பயத்தால. நபஷ்டம் பிரச்சோதி, ஆகாசமும் கீழே விழுந்துட்டு எல்லா அந்த ஜல சரோவராதிகள்ல இருக்கக்கூடிய ஜலமெல்லாம் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. எப்போன்னு துவைஸ்தம்பே சும்பத்வபுஷிசதி, நீ அந்த ஸ்தம்பத்துல இருந்து வெளியில வரக்கூடிய காலத்துல இதெல்லாம் அப்படி ஆயிடுது. இந்த அட்மாஸ்பியர் மொத்தம் கலுஷித்தமா, அதாவது எப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு கலுஷித்தமாக ஆயிடுது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். மேற்கொண்டு 96வது ஸ்லோகத்திலையும் இந்த நரசிம்மாவதாரம் தான். முதல்ல இந்த ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு 96வது ஸ்லோகத்தை கேவலம் அனுசந்தானம் பண்ணிட்டு அடியே நிறுத்துறேன். என்ன அதை இன்னொரு பெரிய வித்வான் சொல்ல போறார். நவாயு பஸ்பந்தே யயது ரதவாஸ்தம் சசிரவி தினதிஷோ நஷ்யன் விஸ்வாப்யச்சல அச்சலதச்சலாசாச்சல குலா நபஷ்ச பிரச்சோதி க்வதிதபிபாதோ நரஹரௌ துவைஸ்தம்பே சும்பத்வபுஷி சதிஹே சுந்தர புஜா. இது 95வது ஸ்லோகம். 96வது ஸ்லோகமும் இந்த நரசிம்மாவதாரத்தை பத்தியே இருக்கக்கூடிய ஸ்லோகம். அதை அனுசந்தானம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இன்னமும் விஸ்தாரமாக இன்னமும் நன்றாக ஒரு பெரிய வித்வான் விவரிக்கப் போகிறார். ஹராலம் பாதாலம் திரிதச நிலய பிராபிதலயோ தரித்ரீ நிர்தூதாயுரபி திசः காமபி திசம் அதிரம்பிஷ்டாம்போதி குமிதி கூர்ணன் சுரரிபோः விபிந்தானே வக்ஷஸ்த்வை நரஹரௌ சுந்தர புஜா. 96வது ஸ்லோகம். இதுவரையில் அடியேனுக்கு தெரிந்த அளவிலே சுவாமி கூரத்தாழ்வானுடைய சுந்தர பாகஸ்தவத்தினுடைய 5 ஸ்லோகங்களுடைய சுருக்கமான விவரணத்தை சுருக்கமான ரீதியில அடியேன் விஞ்ஞாபித்திருக்கிறேன். அடியேன் முன்னாடியே விஞ்ஞாபித்தேன். இந்த சுந்தர பாகுஸ்தவத்துல விசேஷமாக இந்த சில ஸ்லோகங்கள் ரொம்ப கடினமான ஸ்லோகங்கள். நிறைய சமாசங்கள், சப்தாலங்காரங்கள், அர்த்தாலங்காரங்கள், இதெல்லாம் சம்ஸ்கிருத அலங்கார சாஸ்திரத்துக்கு சேர்ந்த விஷயங்கள். இது சம்ஸ்கிருத பேக்ரவுண்ட் இருக்கிறவர்களுக்கு இதனுடைய சௌந்தரியம் இன்னும் நன்றாக அனுபவிக்க முடியும். அது இல்லாதவர்கள் அப்படியும் அவர்களும் கூட அந்த படிச்ச அந்த ஸ்லோகம் சொன்னாலே அதனுடைய சௌந்தரியம் தெரியறது நன்றா. அர்த்தமும் ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கணும். அடியேனுக்கு தெரிந்த அளவுக்கு விவரித்திருக்கிறேன். இன்னும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. நீ இப்போதான் சொன்ன மாதிரி அதுல என்னென்ன அலங்காரங்கள் இருக்கு, சப்தாலங்காரங்கள் என்ன, அர்த்தாலங்காரங்கள் என்ன, சம்ஸ்கிருதத்துல ரீதின்னு சொல்லுவா, வக்ரோக்தின்னு சொல்லுவா, ஔச்சித்யம்னு சொல்லுவா. இதெல்லாம் வேற வேற காவிய சாஸ்திரத்தினுடைய விசேஷமான அம்சங்கள். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு விஸ்தாரமா விவரிக்கிறதுக்கு அவகாசம் இருக்கு. ஆனா இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் அது இட் இஸ் ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் அந்த பக்தி பாவம் எப்படி அதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது. அப்படியே நம்ம பூர்வாச்சாரியர்களுடைய வைபவம், அவர்களுடைய பாண்டித்யம் எப்படி அசாதாரணமானது. இன்றைய நாள் ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்றதற்கே மனுஷர்கள் இல்லாமல் போயிருக்கக்கூடிய விஷயம். என்னுடைய அர்த்தானுசந்தானம், அந்த அர்த்தத்தினுடைய ஒரு டெப்த், அதெல்லாம் யார் சொல்றது, கேட்கிறவா யாரு, பெரிய ஒரு சமஸ்யதான் இதெல்லாம். இப்படி இருந்தாலும் கூட இந்த ஸ்தோத்திரதாரா என்கிற ஒரு சீரீஸ் மூலமாக நம்முடைய சம்பிரதாயத்தை எப்படி வளர்க்கணும், எப்படி அதை போஷிக்கணும் என்கிற விஷயத்துல இருக்கக்கூடிய தம்முடைய அசாதாரணமான திருஷ்டி, அப்படியே அவருடைய டைனமிக் நேச்சர்,
சில பேர் ரொம்ப டைனமிக்கா இருப்பா, அவளுக்கு விஷன் இருக்காது. சில பேருக்கு விஷன் இருக்கா, ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வேர்விதால் அப்படின்ற சப்தத்தை அடியன் யூஸ் பண்ண விரும்புறேன். அந்த வேர்விதால் இருக்காது. அது ரெண்டும் இருக்கக்கூடியது. அதோட அசாதாரணமான ஞான பக்தி வைராக்கியம், இதெல்லாம் யாரு எல்லா எத்திகளுக்கும் அவரவர்களுடைய வைசிஷ்டியம் உண்டு, எல்லாருடைய விஷயத்திலையும் நமக்கு கௌரவம் உண்டு. ஆனா நம்முடைய யதுகிரி யதிராஜ நாராயண ஜிஎஸ் சுவாமி யார் எழுந்தருளி இருக்கிறாரோ அவரிடத்துல இந்த எல்லா குணங்களும் உண்டு. ஒரு விஷன் உண்டு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உண்டு, அதற்கு வரக்கூடிய விக்னங்களை எல்லாம் தவிர்க்கக்கூடிய வேர்விதால் நம்ம என்ன சொல்றோமோ அது உண்டு. இப்படி ஏற்பட்ட ஒரு சீரீஸ், இதை எத்தனை வருஷம் திவ்ய பிரபந்த தாரா நடத்தினார், அதே மாதிரி இப்போ அந்த ஸ்தோத்திர தாரா நடந்துட்டு இருக்கு. அடியேன் சிறிய ஞானத்தன் அப்படின்னு, சிறிய ஞானத்துல அஜானத்தன் அப்படின்னு தான் சொல்லணும், சிறிய ஞானமும் கிடையாது. அப்படி இருந்தாலும் இந்த ஒரு சீரீஸ்ல அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அடியேனுடைய அஜ்ஞத்துவத்தையும் அடியனுடைய அசாமர்த்தியத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அவகாசத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதுல இருந்து ஸ்ரேயஸ் தான். ஏன்னா நமக்கு இவ்வளவு அசாமர்த்தியம் இருக்குன்னு தெரிஞ்சாதானே நாம் மேற்கொண்டு இதை கற்கணும்னு ஒரு ஆசை ஏற்படும். அப்பேற்பட்ட மகதுபகாரத்தை அடியனுக்கு பண்ணி இருக்கிறார். அடியனுடைய விஷயத்துல அவருக்கு அசாதாரணமான பிரீத்தி, வாத்சல்யம், தோஷ போக்கியத்துவம்னு நம்ம சம்பிரதாயத்தை சொல்றோம். வாத்சல்யத்திற்கு தோஷத்தையும் போக்கியமாக கொண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு சுவாவம். அப்படி அந்த ஜிஎஸ் சுவாமிக்கு அடியனுடைய விஷயத்துல வாத்சல்யம் உண்டு. அதாவது அடியனுடைய தோஷங்களை போக்கியமாக கொண்டு அடியனுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவர். அப்பேற்பட்ட யதுகிரி யதிராஜ நாராயண ஜிஎஸ் சுவாமிகளுக்கு அவருடைய திருவடி தாமரைகளுக்கு சாஷ்டாங்க பிரணாமத்தை சமர்ப்பிக்கிறேன். அடியன் முன்னாடியே விஞ்ஞாபித்தபடி இந்த ஒரு காரியங்களுக்கெல்லாம் உஷா துணையாக இருக்கக்கூடியவர் அடியனுடைய சிறு தகப்பனார் மகாவித்வான். இந்த எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் அசாதாரணமான ரீதியில வியாக்கியானத்தை ஏற்கனவே அவர் அனுகிரகித்திருக்கிறார் வெவ்வேறு மீடியம் மூலமாக. அப்பேற்பட்ட அவருடைய மார்க்கதர்சனம், அவருடைய ஒரு அனுகிரகம், அதை முன்னிட்டுதான் அடியேன் 2 வார்த்தையை விஞ்ஞாபித்திருக்கிறேன். அப்பேற்பட்ட மகாவித்வானாக இருக்கக்கூடிய அடியனுடைய விஷயத்துல விசேஷ வாத்சல்யத்தை உடையரான ஸ்ரீ எம்.ஏ. வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அவருடைய திருவடி தாமரைகளுக்கும் அடியேன் சாஷ்டாங்க பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறேன். அப்படியே இந்த அடியனுடைய இந்த விஞ்ஞாபனத்தை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு அடியனை அனுகிரகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பாகவதோத்தமர்களுக்கும் அடியேன் சாஷ்டாங்க பிரணாமத்தை சமர்ப்பித்து, எந்த குற்றங்குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் க்ஷமித்து அடியனை அனுகிரகிக்க வேணும்னு எல்லோரையும் பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீவத்ஸசின்ஹமிஸ்ரேபியோ நம உக்திமதீமஹே யதுக்தயஸ்த்ரை கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம் அச்சேத்ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோஹம் தமாத்ருஷः புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்தக்ஷயாய ச ஸ்ரீமானாவிரபூத்பூமௌ ராமானுஜ திவாகரः ரணீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதயः ராமானுஜ பதாம்போஜ சமாஸ்ரயணசாலினः. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே,
இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.